என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஐயோ முடியலையே. மாமா இன்னைக்கு எனக்கு லீவு, போர் அடிக்குதுமா. வாங்க நம்ம வெளிய போய் பால் விளையாடலாம். தீரா, அம்மாக்கு உடம்பு சரியில்லடா, நீ போய் வெளிய விளையாடு போ. அம்மா நான் மட்டும் தனியா எப்படிமா பால் விளையாட முடியும்? பால் விளையாடணும்னா 2 பேர் வேணும்ல, நீங்களும் வாங்க. தீரா, அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன்ல, நீ போய் வேற ஏதாவது வச்சு விளையாடு போ. என்னம்மா நீங்க, நிலாவும் ஆதியும் இருந்தா என் கூட விளையாட வந்திருப்பாங்க, அவங்களும் இல்ல. நீங்களும் விளையாட வர மாட்டீங்க. அரவிந்த் அப்பாவும் அங்க போன்ல என்னமோ பாத்துக்கிட்டு இருக்காரு, அவரும் என் கூட விளையாட வர மாட்டீராரு. டேய், அவர் ஏதாவது வேலையா இருப்பாரு, அவரை தொல்லை பண்ணாத. அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லடா, நீ போய் வேற ஏதாவது வச்சு விளையாடு. அதுக்கப்புறம் அவர் வேலையை முடிச்சிட்டு உன் கூட விளையாட வருவாரு. போங்கம்மா, எனக்கு லீவ் இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு இப்படி எல்லாம் ஆகும். என் கூட விளையாடவே வர மாட்டீங்க. நான் உங்க கூடயும் பேச மாட்டேன், அரவிந்த் அப்பா கூடயும் பேச மாட்டேன். போங்க. இந்த வீட்ல தீரன் கூட விளையாட யாருமே இல்ல. ஐயோ, இவன் வேற நம்ம கஷ்டம் புரியாம நம்மளே இங்க வயிறு வலியில இருக்கோம், இவன் வேற பால் விளையாடுறதுக்கு கூப்பிட்டு இருக்கான். ஹலோ சார். சொல்லுங்க மரிமுத்தண்ண. சார், அந்த லாரி எதுன்னு கண்டுபிடிச்சாச்சு சார். அப்படியா, சூப்பர்ண்ணே. யாரு என்னன்னு போய் விசாரிச்சிங்களா? சார், இப்போதான் சார் வண்டி நம்பரு டீட்டெயில்ஸு எல்லாமே கிடைச்சிது. இப்போ விசாரிக்க தான் சார் போய்கிட்டு இருக்கேன். போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் சார். சரிங்கண்ணே. சரி, யாரு என்னன்னு பார்த்துட்டு அந்த வண்டியோட ஓனரு, அந்த வண்டியை ஓட்டின டிரைவரு எல்லாருமே ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க. நான் வந்துட்டு என்ன எதுன்னு பார்த்துக்கிறேன். சரிங்க சார். இந்த வீட்ல யாரையுமே தீரனுக்கு பிடிக்கல. யாரு கூடயுமே நான் பேச மாட்டேன். இந்த வீட்ல எல்லாரும் மோசம். இவனுக்கு என்னாச்சு? தீரா, என்ன அரவிந்தப்பா? என்னடா ஆச்சு? எதுக்குடா இப்படி புலம்பிட்டு இருக்க? போங்க அரவிந்தப்பா, நான் உங்க கூடயும் பேச மாட்டேன், அம்மா கூடயும் பேச மாட்டேன். 2 பேருமே என் கூட விளையாட வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஐயோ தீரா, நான் ஒரு முக்கியமான போன் பேசிட்டு இருந்தேன்டா, அதனாலதான் நான் அப்புறமா வரேன்னு சொன்னேன். சரி விடு, இப்ப என்ன உன் கூட விளையாட வரணும் அவ்வளவுதானே? சரி வா விளையாடுவோம். நிஜமாவா? சரி வாங்க வெளிய போய் பால் விளையாடுவோம். சரிடா. சரி, அப்புறம் உன் அம்மா ஏன் விளையாட வர மாட்டேன்னு சொன்னாங்க? சும்மா தானே இருக்காங்க, உன் கூட விளையாட கூடவா வர மாட்டாங்க? இல்ல அரவிந்தப்பா, அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதனால வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னது, உடம்பு சரியில்லையா? நல்லா தானே இருந்தா. தீரா, அம்மாக்கு என்னடா ஆச்சு? தெரியல அரவிந்தப்பா, உடம்பு சரியில்லைன்னு தான் சொன்னாங்க, என்னன்னு தெரியல. நீங்க வாங்க நம்ம விளையாடுவோம். டேய் வரேன்டா, இரு. முதல்ல அம்மாக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறமா நம்ம விளையாடலாம். சீதா, என்னாச்சு சீதா? தீரன் ஏதோ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா? அதெல்லாம் எதுவும் இல்ல, நீங்க போங்க. இல்ல சீதா, என்னாச்சுன்னு சொல்லு. உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் வா. ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, நீங்க போங்க. ஐயோ என்ன சீதா, ஏன் கூட வர்றதுக்கு யோசிக்கிறியா? அம்மா பெரியம்மா யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்க கூட அமுச்சு வச்சிருந்துப்பேன். ஆனா அவங்களும் இல்ல, வெளியே எங்கேயோ போயிருக்காங்க, அதனாலதான் கூப்பிடுறேன். ஏன் கூட வர யோசிச்சுட்டு இருக்காத. உடம்புக்கு ஏதாவதுன்னா உடனே போய் ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு வரலாம் வா. ஐயோ உங்களுக்கு எப்படி சொல்றது, இது எல்லா லேடிஸ்க்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் நீங்க போங்க. ஏங்க, இத சொல்றதுக்கு தான் இவ்வளவு தயக்கமா? இதுக்கு எதுக்குங்க இப்படி யோசிக்கிறீங்க? இதெல்லாம் இந்த காலத்துல எல்லாருக்குமே தெரியும். ஆம்பளைங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு இது ஒன்றும் அப்படி தப்பான விஷயம்லாம் இல்லைங்க. சொல்ல போனா இந்த மாதிரி நேரத்துல பொண்ணுங்களை எப்படி கேர் பண்ணணும்னு எல்லா ஆம்பளைங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். இந்தாங்க, இதை குடிங்க. இதுல வெந்தயத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொண்டு வந்திருக்கேன். இதை குடிச்சா கொஞ்சம் பெயின் சரியாகும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஐயோ, நான் தாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தண்ணி வேற ரொம்ப சூடா இருக்கு. எங்க உன் கையால தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன்னு என் மூஞ்சிலேயே ஊத்திடுவீங்களோன்னு பயந்துட்டே வந்தேன். ஐயோ, சிரிச்சிட்டீங்களா? எங்க உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுமா? ஐயோ, சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன். சரி, டென்ஷன் ஆகாதீங்க. இந்த தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்துக்கங்க, நான் வெளியே இருக்கேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க, வேற ஏதாவது வேணுமா? இல்ல, படுத்தா ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் இங்க உட்காருறீங்களா? உங்க தோல்ல சாஞ்சுக்கிறேன். இல்ல உங்களுக்கு கஷ்டமா இருந்தா வேண்டாம்.
கஷ்டமா? ஐயோ சீதா, இது கனவா நிஜமாங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ஐயோ எனக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லைங்க. நான் உட்கார்றேன், நீங்க சாஞ்சுக்கங்க. தேங்க்ஸுங்க. சீதா, இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல. உன்னை கோடு என்னை தருவேன், இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன், இதுவும் காதலடி. தாலாட்டை கேட்காத ஒரு ஜீவன் நானம்மா, தாயாகி நான் பாட சேயாகி கேளம்மா. தாடம் பூவே என் தோல் சாயம்மா. என்னை தந்து உன்னை பெறுவேன், காதல் இதுதானே. அரவிந்தப்பா, என்ன அரவிந்தப்பா நீங்க என் கூட பால் விளையாடுறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து அம்மாவோட உட்கார்ந்திருக்கீங்க. வாங்க அரவிந்தப்பா, போய் பால் விளையாடலாம். டேய், அவர் ஒன்னும் வர மாட்டாரு, நீ போ. என்னம்மா நீங்களும் வர மாட்டீங்க, அரவிந்தப்பாவையும் அனுப்ப மாட்டீங்க. அப்ப என் கூட யார் தான் விளையாடுவா? நீங்க ரெண்டு பேரும் வரலன்னா போங்க. அப்ப ஒழுங்கா எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா பெத்து கொடுங்க. அப்ப நான் அந்த தங்கச்சி பாப்பா கூடயாவது விளையாண்டுக்கிறேன். டேய், ஏன்டா தீரா, அவளை இப்பதான்டா என் தோல்ல சாயறதுக்கே ஆரம்பிச்சிருக்கா. அதுக்குள்ள எதையாவது சொல்லி அவளை டென்ஷன் பண்ணி இருக்கதையும் கெடுத்து விட்டுறாதுடா. மா போதுமா. டேய், ரெண்டு வாய் கூட சாப்பிடல போதுங்கற, சாப்பிடுறா ஒழுங்கா. அம்மா எனக்கு பசிக்கலம்மா. காலையில எப்போ ஹாஸ்பிட்டல் போகும்போது சாப்பிடாமையே போய் பழகிட்டம்மா. இப்போ நீங்க ஒரு தட்டு நிறைய சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிடுனா நான் எப்படிமா சாப்பிடுறது? சாப்பிடாம போய் தான் இப்படி இருக்க. எப்படி துரும்ப இழைச்சிருக்க பாரு. யாரு? நான் துரும்பா இழைச்சிருக்கேன் மா. டேய் சும்மா இருடா, எனக்கு தெரியாதா என் பிள்ளை இங்க இருக்கும்போது எப்படி இருந்தான்னு? இப்ப பாரு, ஒரு வருஷம் தான் என்னை விட்டு இருந்த, ஒரு வருஷத்துல எப்படி இழைச்சு போயிட்டேன்னு பாரு. ஐயோம்மா, சரிம்மா, சரி எனக்கு போதும்மா. ஹாஸ்பிட்டலுக்கு நேரமாச்சு, நான் போட்டுமா. அதெல்லாம் முடியாது. என்ன நீ என்ன வேலைக்கா போற? இந்த நேரத்துக்குள்ள போகணுங்கிறதுக்கு நீ எப்ப வேணா போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. 2 வாய் சாப்பிட்டுட்டு தான் போகணும், ஒழுங்கா சாப்பிடு. மா, நேத்து நான் கேட்டதுக்கு நீங்க எதுவுமே சொல்லலையேம்மா. மா சொல்லுங்கம்மா. ஐஷு ஹிந்துங்கிறதுனால அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுல உங்களுக்கும் விருப்பம் இல்லையாம்மா? டேய், எனக்கு விருப்பம் இல்லாமலாம் இல்லடா. அவ ஹிந்துவோ முஸ்லிமோ என்னவோ வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா நான் அவளை பாக்குறது உன்னோட பொண்டாட்டியாவும் ரியாவுக்கு அம்மாவாவும் தான். அவ உன் வாழ்க்கையில வந்தா நீயும் ரியாவும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எந்த அம்மாவாவது தான் பிள்ளையும் பேத்தியும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாளா? உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நான் வருத்தப்படாத நாளே இல்லடா. இனி உன் வாழ்க்கையில அவதான் உனக்குன்னு நீ முடிவு பண்ணிட்ட. அதுல இருந்து யாரு என்ன சொன்னாலும் நீ மாற மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதே சமயத்துல உன் பாப்பாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவர் பிடிச்ச முயலுக்கு 3 காலு. அவளை இந்த வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த ஜென்மத்துல அவர் சம்மதிக்க மாட்டாரு. மா, வாப்பாவை விடுங்க. ஐஷுவை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுல உங்களுக்கு சம்மதமா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. டேய், நான் சம்மதிக்காம இருப்பேனாடா? அவ இந்த வீட்டுக்கு வந்தாதான் நீயும் ரியாவும் சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க சந்தோஷமா வாழறத பாக்குறதுக்காக தான்டா நான் இருக்கேன். ஆனா உன் பாப்பா நிச்சயமா இதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. இதனால திரும்பவும் உனக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனை வந்து நீ திரும்பவும் வீட்டை விட்டு போயிருவியோன்னு எனக்கு பயமா இருக்குடா. மா, அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஆனா ஐஷுவை மருமகளா ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம்னு சொல்லிட்டீங்கல்ல, அது போதுமா எனக்கு. வாப்பாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவர் பிடிச்ச முயலுக்கு 3 காலா இருக்கலாம். ஆனா உங்க பையனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவேன். ஐஷுக்கு மட்டும் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வாப்பாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியுமா. அதை நான் பாத்துக்கிறேன். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சரிடா, எல்லாம் நல்லபடியா சரியாகணும்னு தாண்டா நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். சரி பண்ணாம விட்டுருவனாமா? மா, இங்க என்னமா நடக்குது? எருமை மாடு மாதிரி வளர்ந்திருக்கா, அவனுக்கு போய் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்க. ஏ குட்டிச்சி, என்னடி வாயெல்லாம் ஓவரா இருக்கு? இறங்கி வந்தேன்னு வை. டேய் போடா, நான் உன்கிட்ட பேசல, நான் அம்மாட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மா சொல்லுங்கம்மா, எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு ஊட்டி விட சொன்னா கேட்க மாட்டீங்க. இப்போ அவனுக்கு மட்டும் ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க. அவனுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு நேரம் ஆச்சுன்னு சாப்பிடாம ஓடுறதுக்கு நின்னாண்டி. அதான் சரி 2 வாய் சாப்பிட்டுட்டு போடான்னு ஊட்டி விட்டேன். இந்த மாதிரி நான் காலேஜுக்கு போறதுக்கு நேரம் ஆச்சு ஊட்டி விடுங்கம்மானா நீங்க ஊட்டி விடுவீங்களா? அப்ப மட்டும் என்ன சொல்லுவீங்க? போற வீட்ல உனக்கு என்ன ஊட்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்களா? ஒழுங்கா எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு போற சொல்ல மாட்டீங்க. இப்போ அவனுக்கு
வருஷம் என் கூட இல்லாம இப்பதானடி வந்திருக்கான். அந்த பாசத்துல கொஞ்சம் அவனை அதிகமா கவனிச்சுக்கிறேன், அவ்வளவுதான்டி. ஓஹோ, ஒரு வருஷம் அவன் இல்லாததுனால இப்ப உங்களுக்கு அவன் மேல அதிகமா பாசம் பொங்குதோ? அப்ப நானும் ஒரு வருஷம் எங்கேயாவது போயிடுறேன், போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வரேன். அப்ப எனக்கும் சாப்பாடு ஊட்டி விடுவீங்களா? ஏ குட்டச்சி, ஒரு வருஷம் நீ எல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் சீக்கிரத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிடறோம். அப்புறம் நீயும் அங்க போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வா. அப்பா அம்மா உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. மா, என்னம்மா, எனக்கு சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிருவேன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் சிரிக்கிறீங்க. ஆமா, அவன் சரியா தானே சொன்னா. உனக்கும் கல்யாணம் பண்ற வயசு ஆயிடுச்சுல, கூடிய சீக்கிரம் ஒரு மாப்பிள்ளை பார்த்து உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான். ஆமா சாரா, அப்புறம் உன்னை அனுப்பி வச்சுட்டா ஒரு வருஷம் நீ இந்த பக்கமே வரக்கூடாது சொல்லிட்டேன். ஒரு வருஷம் கழிச்சு வா, அப்பா அம்மா உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. விட்டா இவன் ஒரு வாய் சாப்பாட்டுக்காக நாளைக்கே நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான் போலயே. என்ன சாரா, மாப்பிள்ளை பாத்துருவோமா? டேய் அண்ணா, உன்னை கொல்ல போற பாத்துக்க. சரி சரி, ரொம்ப டென்ஷன் ஆகாத. அம்மா பாவம், சின்ன பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்றா. அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விடுங்க, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். டேய் அண்ணா, நீ ஹாஸ்பிடலுக்கு போறது இருக்கட்டும், அங்க உன் பொண்ணு Dress போட்டுக்க மாட்டேன்னு அழுதுகிட்டு இருக்கா. முதல்ல அவளுக்கு வந்து Dress போட்டு விடு. ஏய், ஒரு குழந்தைக்கு Dress போட்டு விட முடியல, நீ எல்லாம் என்னடி அத்தை? ஆமா, வேற ஏதாவது குழந்தைனா போட்டு விட்டுறலாம். ஆனா உன் குழந்தையா? சாப்பாடு ஊட்டணும்னாலும் அப்பா தான் வேணும்னு அழறா, குளிக்க வைக்கணும்னாலும் அப்பா தான் வேணும்னு அழறா, Dress போட்டு விட்டாலும் அப்பா தான் வேணும்னு அழறா. நான் என்ன பண்றது? ஐயோ ஆமாப்பா, அவ சொல்றது சரிதான். அவளுக்கு எல்லாமே நீயே தனியா இருந்து பார்த்து பண்ணி பழகிட்ட. அதனால இப்ப அவ எதுக்கு எடுத்தாலும் நீ தான் வேணும்னு அழுதுகிட்டே இருக்கா. எப்படி அவளுக்கு இந்த வீடு நாங்கெல்லாம் பழக்காகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் இப்படி நீ காலையில போய் சாயந்தரம் வந்தேன்னா அது வரைக்கும் உன்னை பார்க்காம இருக்கும்போது குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்காடா. அதனால கொஞ்ச நேரம் வீட்டில் இருக்கட்டும், நீ அங்கே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் அங்கே ஆஸ்பத்திரியில் வேணா கொஞ்ச நேரம் கொண்டு போய் வச்சுக்க, சரியா? அப்புறம் ரியாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். நான் ரியாவுக்காக மட்டும் சொல்லலை. புரியுதுமா. அப்ப நான் ரியாவை இப்போ போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு மதியானம் வீட்டில் கொண்டு வந்து விடுறேம்மா. சரிப்பா. ரியா குட்டி, இன்னைக்கு அப்பாவோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. அம்மாவை இவ்வளவு நாள் பார்க்காம ஃபீல் பண்ணி இருந்திருப்பல்ல, இன்னைக்கு அம்மாவை பார்க்கலாம். அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா, பார்க்கலாம். டே சக்தி, வாடா. தலையில என்னடா கட்டு? கட்டு போட காரணமே நீ தானடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து, வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. டே மச்சான், என்னடா ஆச்சு? நான் இப்பதான் சரியாய் கட்ட பிரிச்சேன், அதுக்குள்ள நீ கட்டு போட்டு வந்து நிக்கிற. டேய், நான் ஏன் கட்டு போட்டிருக்கேன்னு உனக்கு தெரியவே தெரியாது பாரு. டேய் தெரியலடா, என்னாச்சுடா? கீழே ஏதோ விழுந்துட்டியா? டேய், ஒரு போட்டோ எடுறான்னு கேட்டதுக்கு என் பொண்டாட்டி கிட்ட என்னை போட்டு கொடுத்து செருப்படி வாங்க வச்சுட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஆனா அவ என்ன அடிச்சது கூட எனக்கு பெருசா தெரியலடா. ஆனா இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நீ நடிக்கிற பத்தியா, அதுதான்டா என்னால தாங்கிக்க முடியல. ஐயோ டே சக்தி, நேத்து போய் கையில உன்னை அடிச்சிட்டாளா? என்னடா நீ நேத்து போய் அவளை சமாளிச்சிருப்பேன்னு பார்த்தா இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியடா. டேய், எப்படிடா சமாளிக்க? வீட்டுக்கு போனதும் பூரி கட்டையோட நிக்கிறாடா. இல்லனாலே என்ன நம்ப மாட்டா, இதுல வேற நீ வேற போட்டு கொடுத்துட்ட, அப்புறம் எப்படி என்ன நம்புவா? பூரி கட்டையாலே அடி வெளுத்துட்டா. ஐயோ என்னடா சக்தி, நீ என் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு இப்படி இருக்கியடா. இப்போ நேத்து கூட தான் ஐஷு என் கையில தம்ம பார்த்துட்டு தம் அடிச்சிங்களான்னு என்ன சந்தேகப்பட்டா. ஆனா அவளை நான் எப்படி ஆஃப் பண்ணேன்? அந்த மாதிரி நீயும் கையில ஆஃப் பண்ணிருந்திருக்கணும்டா. இது கூட தெரியாம சின்ன பிள்ளையாவே இருக்கியடா. சரி விடு, அந்த விஷயத்துக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. சரி, எங்க பேகும் கையுமா கிளம்பிட்ட? அப்ப நேத்து உன் மேனேஜர் உன்னை வேலையை விட்டு அனுப்பலையா? ஓ, அப்ப அவன் என்ன வேலையை விட்டு சீட்டை கிழிச்சு அனுப்புவான்னு காத்துக்கிட்டு இருந்த. டேய், அப்படியெல்லாம் இல்லடா. அப்படியே உனக்கு அவன் சீட்டை கிழிச்சு அனுப்பியிருந்தாலும் உன்னை நான் அப்படியே விட்டுருவேனா? இந்த ஹாஸ்பிட்டலே உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க மாட்டேன். எதுக்கு? இப்ப பார்ட் டைமா என் உயிரை வாங்குறது பத்தாதுன்னு இங்கே வேலைக்கு வச்சு ஃபுல் டைமா என் உயிரை வாங்குறதுக்கா? ஆமா, நீ தானே என் உயிர் நண்பன். உயிர் நண்பன் என் உயிர் எடுக்காம விட மாட்ட போலியடா. நான் எடுக்காம வேற யாரா எடுப்பா?
டேய் சரி அது இருக்கட்டும், நாளைக்கு ரியாவோட பிறந்த நாள், அது ஞாபகம் இருக்கா? ஞாபகம்லாம் இருக்குடா. ஆனா ஐஷு இங்க வந்ததுக்கு அப்புறம் ரியாவோட முதல் பிறந்த நாளைக்குள்ள எப்படியாவது ஐஷுக்கு எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு வர வச்சு ரியாவோட ஐஷுவை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன்டா. ஆனா அது எதுவுமே என்னால பண்ண முடியல. அதை நினைக்கும் போதாண்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் சரி விடுடா, அவளுக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரலன்னா என்ன? இப்ப ஐஷு ரியா மேல பாசமா தானே இருக்கா. நாளைக்கு அவ பிறந்த நாளைக்கு ஐஷு அவ கூட இருக்கிறதே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா தாண்டா இருக்கும். இல்லடா, என்ன இருந்தாலும் ரியாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அவ அம்மாவையே அவளுக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு நினைச்சேன். சாரிடா ரியா, அப்பாவால உன் பர்த்டேக்குள்ள அம்மாவை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியல. ஆனா கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல என் உயிரை கொடுத்தாவது உன் அம்மாவை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன். இந்த அப்பா உன் கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, சீக்கிரமே உன் அம்மா உன் கூட இருப்பா. டேய் என்னடா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? குழந்தைகிட்ட போய் இங்க பாரு, ஐஷு உன் கூட வந்து சேர்வா. நீ ஐஷு ரியா 3 பேரும் சந்தோஷமா இருக்க போறீங்க. தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதடா. சரி இங்க பாரு, ஐஷுக்கு ஞாபகத்துக்கு வர வைக்கிறதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஆனா நாளைக்கு ரியாவோட பிறந்த நாள். நாளைக்கு ஃபுல்லா ரியா ஐஷுவோட தான் இருக்கணும். அப்பதான் அவ சந்தோஷமா இருப்பா. நாளைக்கு ஃபுல்லானா எப்படிடா முடியும்? வேணும்னா ரியாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரலாம், ஐஷுவோட கொஞ்ச நேரம் இருக்க வைக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ஃபுல்லானா எப்படி முடியும்? டேய் ஹாஸ்பிட்டல் எல்லாம் எதுவும் வேண்டாம். நீ ஐஷு ரியா 3 பேரும் நாளைக்கு எங்கேயாவது வெளியே போறீங்க. எனது வெளியே வா? டேய் ஆமாண்டா, இங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தா அந்த காப்பித்தூள் மண்டியை உங்களை தொல்லை பண்ணாம இருக்கவே மாட்டான். அதையும் இதையும் சொல்லி கடுப்பேத்திக்கிட்டு இருப்பான். அதனால நாளைக்கு ஏதாவது பிளான் பண்ணி நீ ஐஸ்வர்யா 3 பேரும் எங்கேயாவது வெளியே போயிருங்க. நாளைக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இந்த பக்கமே வந்துடாதீங்க. அந்த காப்பித்தூள் மண்டிகைன்னா நான் பாத்துக்கிறேன். ஆனா நாளைக்கு ரியாவோட பிறந்த நாள் அன்னைக்கு அவ ஃபுல் டே ஹாப்பியா இருக்கணும். சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். ரியா குட்டி, உன் பர்த்டேக்குள்ள அம்மாவை உன்கிட்டயே கொண்டு வந்து சேர்க்க முடியலனாலும் உன் பர்த்டே அன்னைக்கு ஃபுல்லா உன் அம்மாவை உன் கூட இருக்க வைக்கிறேன். இது அப்பாவோட ப்ராமிஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.